தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். உன் ஆலோசனைக்காரரையும் உன் நியாயாதிபதிகளையும் முன்னிருந்தது போல கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று ஏசியா தீர்க்கனை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். உன் ஆலோசனைக்காரரையும் உன் நியாயாதிபதிகளையும் நான் முன்னிருந்தது போல கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு புதிய ஏற்பாட்டின் சபைக்கு தேவனுடைய ஆவியானவர் ஆலோசனைக்காரராகவும் தேவனுடைய அப்போஸ்தலர்கள் நியாயாதிபதிகளாகவும் இருந்து ஆளுகை செய்கிறார்கள். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு தம்முடைய ஊழியர்களை வைத்து தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்திலே ஆளுகை செய்து வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உன்னுடைய நியாயாதிபதிகளையும் உன் ஆலோசனைக்காரரையும் முன்னிருந்தது போல கட்டளையிடுவேன் என்றால், முன்னிருந்த ஆலோசனைக்காரரை போல முன்னிருந்த நியாயாதிபதிகளை போல உனக்கு நியாயாதிபதிகளையும் ஆலோசனைக்காரரையும் கட்டளையிடும் பொழுது நீ நீதிபுரமாகவும் சத்திய நகரமாகவும் பெயர் பெறுவாய் என்று அங்கே தீர்க்கனை கொண்டு அவர் சொல்லுகிறார். முன்பு அவருக்கு ஆலோசனைக்காரர்களாக அங்கே தேவன் அங்கே பரிசுத்த ஆவியை நமக்கு அவர் தந்தருளுக்கு முன்பாக அவர் ஆலோசனை தந்து நடத்தும்படியாக தம்முடைய ஊழியர்களை வைத்திருந்தார். மோசேயும் அங்கே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆலோசனையினாலே நடத்தினார்கள். அதுக்கு பின்பாக நியாயாதிபதிகளை கொண்டு அவர் அவர்களை ஆளுகை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் சபையிலே நமக்கு ஆவியானவர் ஆலோசனை தந்து நம்முடைய நியாயாதிபதிகளாகிய அப்போஸ்தலர்களையும் அந்த ஊழியர்களையும் வைத்து அவர் ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் என்பதை நாம் கடந்த வாரத்திலும் நாம் தியானித்தோம். இந்த இடத்துல நம்மை நீதிபுரமாகவும் சத்திய நகரமாகவும் அவர் மாற்றும்படியாக விரும்புகிறார். நீதிபுரமாகவும் சத்திய நகரமாகவும் நீங்கள் பெயர் பெறுவீர்கள் என்றால், நம்முடைய நீதிபுரம் என்பது நம்முடைய இருதயம், நம்முடைய சத்திய நகரம் என்பது வாய் என்ற இடத்திலே நம்முடைய நீதிபுரம் நம்முடைய சத்திய நகரம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி ஒரு பெயர் பெற வேண்டும் என்பதாக அந்த வசனம் கருத்துப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு நீதிபுரமும் ஒரு சத்திய நகரமும் வெளிப்பட்டு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்திலும் ஒரு நீதிபுரம் ஒரு சத்திய நகரம் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு ஒரு நீதிபுரம் இருந்தது, ஒரு சத்திய நகரம் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்பாக லூக்கா எழுதும் பொழுது அவர் தெயோப்பிலுவுக்கு எழுதும் போது 1 நிருபத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், இயேசுவானவர் செய்யவும் உபதேசித்தவங்களை நான் உங்களுக்கு சாட்சியாக எழுதுகிறேன் என்று அவர் தெயோப்பிலுவுக்கு, மகாகணம் பொருந்திய தெயோப்பிலுவுக்கு அதை எழுதுகிறார். இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும் ஆன காரியங்களை உங்களுக்கு எழுதுகிறார். அந்த வாசிங்களேன். மகாகணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நான் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியா அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 1 வசனம். அதிலே அவர் இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும். லூக்கா எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 1 வசனம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1 பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். செய்யவும் உபதேசிக்கவும் கூடிய எல்லாவற்றையும் குறித்து நான் 1 பிரபந்தத்தை எழுதினேன் என்று மகாகணம் பொருந்திய தியோப்பிலுவுக்கு எழுதின லூக்கா சுவிசேஷத்தை குறித்து அவர் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும் என்ற இடத்தில் அவர் செய்தவைகளையும் உபதேசித்தவைகளையும் தான் அவர் சாட்சியாக எழுதுகிறார். இயேசுவானவர் எந்த நீதியை செய்து நிறைவேற்றினாரோ அதை தான் சத்தியமாக அவர் பேசினார் என்பதாக இது அர்த்தப்படுகிறது. இயேசுடைய நீதியும் இயேசுடைய சத்திய நகரமும் எப்படிப்பட்டதாக இருந்தது? இயேசுடைய நீதிபுரம் என்பது அவர் செய்தவைகள்.
இயேசுடைய சத்திய நகரம் என்பது அதை போதித்தார். அவர் எதை செய்தாரோ அதை தான் அவர் போதித்தார் என்ற இடத்திலே இது அர்த்தப்படுகிறது. அவர் செய்யாத ஒன்றையும் அவர் நிறைவேற்றாத ஒன்றையும் அவர் போதிக்கவில்லை. அவர் யாவற்றையும் செய்து நிறைவேற்றி அதை போதித்தார் என்ற இடத்திலே இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளின் ஆரம்ப வசனத்திலே அது சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை நாம் கை கொண்டு உபதேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இவைகளை நாம் நீதியாக நிறைவேற்றி அதை சத்தியமாக நாம் உபதேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இவைகளை கை கொண்டு உபதேசிக்கும்படியாக நமக்கு இந்த சத்தியங்கள் வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்யவும் உபதேசிக்கவும் என்று அவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலும் ஒரு நீதி நியாயம், ஒரு நீதிபுரம், ஒரு சத்திய நகரம் இருந்தது. அவர்களுடைய நீதிபுரம் சத்திய நகரம் எப்படியாக இருந்தது என்று அங்கே ஏதேன் தோட்டத்திலே நாம் பார்த்தோம். ஏதேன் தோட்டத்திலே அவனுக்கு ஒரு நீதிபுரமும் ஒரு சத்திய நகரமும் இருந்தது. அங்கே அவர்கள் பிரிந்து போகாதபடிக்கு அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். நீங்கள் தோட்டத்தை பண்படுத்துங்கள், அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளை அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. தோட்டத்தை பண்படுத்துவது என்பது அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதாக இருந்தது, ஒருமைப்பாடு. அங்கே தோட்டத்தை பாதுகாப்பது என்பது தோட்டத்துக்கு விரோதமான எதிரிகள் இடத்திலிருந்து அதை பாதுகாக்கக்கூடிய ரெண்டு விசேஷமான அவர் காரியங்களை அவர்களுக்கு டியூட்டி கொடுத்திருந்தார். நீங்கள் தோட்டத்தை பண்படுத்துங்கள், தோட்டத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இடத்திலே தோட்டத்தை பாதுகாக்காததினாலே அங்கே எதிரி உள்ளே நுழைந்து இவருடைய நீதிபுரமும் சத்திய நகரமும் அங்கே கெட்டு போய்விட்டது என்ற நிலவரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆதாமுக்கு ஒரு நீதியை தேவன் தந்திருந்தார். ஆதாமுக்கு ஒரு சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். அந்த நீதியிலும் சத்தியத்திலும் இல்லாதபடிக்கு ஆதாமுடைய நீதியும் ஆதாமுடைய சத்தியமும் அங்கே எதிர்மறையாக போய்விட்டது. ஆதாம் தேவனையும் தனக்கு துணையாக தேவன் ஏற்படுத்தி தந்த மனுஷியையும் குற்றப்படுத்தக்கூடிய இடத்திலே போய்விட்டான் என்பது ஆதாமுடைய நீதிபுரம், அங்கு சத்திய நகரம் அங்கு எதிர்மறையாக போய்விட்டதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தேவன் ஆதாமுக்கு ஒரு நீதிபுரமும் ஒரு சத்திய நகரமும் ஏற்படுத்தி அவனுக்கு தம்முடைய காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி தோட்டத்தை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்து அதை ஆளும்படியாக கொடுத்து அவனுக்கு ஒரு துணையும் ஏற்படுத்தி கொடுத்தார் என்ற இடத்திலே அதை அவன் மீறி போய் அந்த தோட்டத்தை இழக்கக்கூடிய இடத்திலும் அவனுடைய சத்தியம் தேவனை குற்றப்படுத்தக்கூடியதாகவும் அவனுக்கு துணையாக தேவன் தந்த மனுஷியை குற்றப்படுத்தக்கூடிய இடத்திலும் அவனுடைய சத்தியம் எதிர்மறையாக போய்விட்டது. அவன் தேவனை குற்றப்படுத்துகிறான், மனிதனை சக மனுஷியை குற்றப்படுத்துகிறான். நாம் தேவனை குற்றப்படுத்துகிறவர்களாகவோ நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாகவோ இல்லாதபடிக்கு நாம் தேவனை உணர்ந்து தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்களை உணர்ந்து கை கொண்டு அதை அநேகருக்கு சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தான் அதை சரியாக கொண்டு வருகிறார். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்ற இடத்திலே தன் பிள்ளைகளை உணரும்படியாக தான், தன்னை சரி செய்து கொள்ளும்படியாக தான் இந்த சத்தியமும் இந்த நீதியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக உணர்ந்து கொண்ட ஒரு மனிதன் தான் தாவீது. இவர்கள் தோட்டத்தை இழந்து விட்டார்கள். தேவனுடைய நீதியும் தேவனுடைய சத்தியத்தையும் அவன் இழந்து போன இடத்திலே அவர்கள் அத்தி இலையினாலே தங்கள் நிர்வாணத்தை மூடும்படியாக இருக்கிறார்கள் என்பது சுயநீதி. சுயநீதியை அவர்கள் பற்றி கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். அத்திலைகள் என்பது அவருடைய சுயநீதியை காட்டுகிறது. நம்முடைய சுயநீதி என்பது அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. நான் நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவநீதியை உடையவனாக இருக்க விரும்புகிறேன் என்று அங்கே ரோமரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சுயநீதி என்று கொண்டு வருகிறார். நியாயப்பிரமாணம் சுயநீதி என்று கொண்டு வருகிறார். இங்கே ஆதாம் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய அந்த சத்தியத்தையும் அவன் இழந்தவனாக, இந்த நீதியை அவன் இழந்து சுயநீதிக்கு போனதினாலே சுயநீதி என்பது தேவனையும் மற்றவர்களையும் குற்றப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுடைய நீதி மாத்திரம் அப்படி இல்லாதபடிக்கு அதுக்கு பின்பாக வந்த காயினுடைய வாழ்க்கையிலும் அந்த நீதியும் அந்த சத்தியமும் தொடர்ச்சியாக ஜெயம் பெறவில்லை என்பதாக இருக்கிறது. காயினுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏற்படுத்தி கொடுத்த நீதியை அவன் இழந்து போகத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கொலை பாதகத்துக்கு போகிறான். காயின் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தெரிந்து கொண்டபடி அந்த நீதிபுரத்தையும் அந்த சத்திய நகரத்தையும் அவன் காத்துக்கொள்ள முடியவில்லை.
உன் முகநாடி ஏன் வேறுபடுகிறது? உனக்கு ஏன் எரிச்சல் வருகிறது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? உன் சகோதரன் எங்கே என்று கேட்ட இடத்துல நான் அவனுக்கு காவலாளியோ என்று சொல்லி அவனுடைய சத்தியம் எதிர்மறையாகவே வெளிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுடைய சத்தியம் எதிர்மறையானது போல காயனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய நீதியும் சத்தியமும் தேவனுடைய நீதிக்கும் சத்தியத்துக்கும் எதிர்மறையாகவே முடிவடைந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதி அதுக்கு பின்பாக எப்படி இருக்கிறது? அவர்களுடைய நீதியும் அவர்களுடைய சத்தியமும் கூட இதை போலவே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய சத்தியம் என்பது அவர்கள் ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. அது கிரியைகளினாலே நிறைவேற்றி அடைந்து கொள்ளும்படியாக அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் முழுவதுமாக அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நீதி மார்க்கத்தை விரும்பின நீதி மார்க்கத்துக்குரியவர்கள் அந்த நீதியை அடையாமல் போனார்கள். ஏனென்றால் சுயநீதி அவர்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள. அங்கே இந்த நீதியையும் இந்த சத்தியத்தையும் அடைந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். தேவனுடைய நீதி என்றும் தேவனுடைய சத்தியம் என்பதையும் நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த தேவ நீதியையும் அந்த தேவனுடைய சத்தியத்தையும் நாம் அறியும்படியாக இருக்கிறோம். ஆபிரகாமுடைய குடும்பத்திலே ஈசாக்கு தேவனுடைய நீதியின்படியும் சத்தியத்தின்படியும் தெரிந்து கொள்ளப்பட்ட குமாரனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இஸ்மவேல் அல்ல. இஸ்மவேல் விஷயத்திலே அது தேவனுக்கும் அங்கு ஆபிரகாமுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விட்டது. 17ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தை 16ஆம் அதிகாரத்தின் கடைசி, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தின் கடைசியிலும் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை படித்தால் 13 வருட காலங்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு அங்கே தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் எந்தவித பேச்சுவார்த்தை இல்லை என்ற இடத்திலே போய்விட்டது. ஆனால் ஈசாக்கு என்ற இடத்திலே அது தேவனுடைய நீதி, அது தேவனுடைய சத்தியம், அந்த வார்த்தை மாம்சம், அந்த வார்த்தை ஈசாக்கு என்பது கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக அங்கே பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். அவர் அநேகரை சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து அல்லவா சொல்லுகிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கொண்டு வருகிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அங்கே ஏசாவும் யாக்கோவும் பிறக்கிறார்கள் என்ற இடத்திலே பிற பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பாகவே தேவ நீதி அங்கே வெளிப்படுகிறதாக இருக்கிறது. பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே வயிற்றிலேயே ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் தேவனிடத்தில் போகும் பொழுது தேவன் தம்முடைய நீதியை அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். என்ன? மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்ற இடத்துல சொல்லப்பட்ட நீதியை, இது தேவனுடைய நீதி. இந்த தேவனுடைய நீதியையும் தேவனுடைய சத்தியத்தையும் நாம் விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமாகவே இருக்கிறது என்பது போல்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் மூத்தவர்களுக்கு மேன்மையை கொடுப்பதுதான் நமக்கு தெரிந்த நீதி. ஆனால் அல்ல, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்ற இடத்திலே அங்கே நீதி கொடுக்கப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அங்கே ஈசாக்கின் குடும்பம் ஆயத்தமாக்கப்படுகிறது. இது தேவ தூதர்களை பற்றியும் மனிதர்களை பற்றிய உபதேசமாக இருக்கிறது. முன்னதாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதன் பின்னதாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை சேவிக்க வேண்டும் என்ற கட்டளை தேவனால் பிறப்பிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படுவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே சொல்லுகிறார். எபிரேயர் நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ரட்சிக்கப்படுவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? முன்னதாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதன் அது தனக்கு பின்பாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு அவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற நீதி, அது தேவனுடைய நீதி. இதற்கு எடுத்துக்காட்டாக தான் அங்கே ஈசாக்கும் அங்கே ஈசாக்கின் வீட்டிலே யாக்கோபும் ஏசாவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஏசா யாக்கோபை சேவிப்பான் என்பது தேவநீதி. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஏசாவின் மனநிலைமை இல்லை என்பதுதான் அங்கு விழுந்து போன தூதனையும் விழுந்து போன மனிதனாகிய ஏசாவையும் நாம் ஒப்பிடுவதாக இருக்கிறது. இந்த மனிதனை சேவிக்கிறதை ஏற்றுக்கொள்ளாத தேவதூதர்கள், அங்கே விழுந்து போன தேவதூதர்கள் அந்த நீதியை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் விழுந்து போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அதே போலவே ஏசாவுடைய வாழ்க்கையிலும் அவன் இதை ஏற்றுக்கொள்ள இயலாதவனாகவே இருந்தான் என்பதுதான் அங்கே பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய முன்குறித்தல் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பாகவே, நன்மை தீமை அறிகிறதுக்கு முன்பாகவே தேவனுடைய முன்குறிப்பின்படி இவன் அவனை சேவிக்க வேண்டும், மூத்தவன் இளையவனை சேவிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நீதியை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருந்தார்களா? இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அங்கே தேவன் கிரியை செய்தாரே, அதை விளங்கி கொண்டார்களா என்ற இடத்திலே தேவ ஆவியானவர் பரிபூர்ணமாக சபைக்கு தான் தந்தருளப்பட்டிருக்கிறார். தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய அங்கே நியாயாதிபதிகளும் முன்னிருந்தது போல என்றால் 50வது நாளிலே அக்னிமயமான ஆவி இறங்கின பொழுது 15 தேசங்களில் இருந்து வந்தவர்கள் தங்கள் பாஷையிலே தேவனுடைய மகிமையை கேட்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த கடைசி நாட்களிலும் தேவன் சபையிலே தந்தருள வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீதி, இந்த சத்தியம் என்பவைகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் நமக்கு பரிசுத்த ஆவியும் அங்கே ஊழியர்களையும் கொண்டு இந்த உபதேசங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த 50வது நாளிலே அங்கே கூடியிருந்தவர்கள் மேலே தேவ ஆவியானவர் பரிபூர்ணமாக பொழிந்தருளப்பட்ட நாளிலே 15 தேசங்களிலும் இருந்து வந்தவர்கள் அங்கே தேவ நாமம் மகிமை தங்கள் பாஷைகளே மகிமைப்படுத்தப்பட்டதை கேட்டருளினால் அங்கே கேட்டார்கள். தேவனுடைய நாமம் அவர்களாலே மகிமைப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்தியாவிலே பலவிதமான பாஷைகள் இருக்கிறது. எல்லா பாஷைகளும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படக்கூடிய நாட்கள் இந்த நாட்களிலே அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான கிரியைகளை தேவன் நம்மை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை வாசித்தால், அவருடைய நாமம், தேவனுடைய நாமம் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறது, நம்மாலே மகிமைப்படுத்தப்படுகிறது என்று எழுதுகிறார். 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், நம்மாலே மகிமைப்படுகிறார் என்று கொண்டு வருகிறார். சவுலினாலே தூஷிக்கப்படுகிறார், தாவீதினாலே மகிமைப்படுகிறார். சவுலினாலே தூஷிக்கப்படுகிறார், தாவீதினாலே மகிமைப்படுகிறார். ஏசாவின் நிமித்தம் அங்கே அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அங்கே ஏசாவின் நிமித்தம் அவருடைய தாய் தகப்பனுக்கு வேதனை தான் உண்டாகுகிறது. ஆனால் யாக்கோபின் நிமித்தம் அப்படி அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே கோலியாத் வந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கும் பொழுது சவுலால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அவனால் கிரியை நடப்பிக்க இயலவில்லை என்ற இடத்திலே அவன் இருக்கிறான். ஆனால் தாவீதினால் அவர் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஏனென்றால் இந்த நீதி, இந்த சத்தியம் என்பது நம்முடைய வாய், நம்முடைய இருதயம் என்ற இடத்திலே இது இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் ஒரு சுத்தமுள்ள இருதயமாக இருந்து நம்முடைய இருதயத்திலே தேவனார் அளவில்லாத அபிஷேகத்தின் நிறைவை நாம் பெற்றுக்கொண்டால், நம்முடைய வாய் நன்மையினாலே நிரப்பப்பட்ட இடத்திலே சத்தியம் நம்மை கொண்டு வெளிப்பட்டால், தேவனுடைய நாமம் நம்மாலே மகிமைப்படுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அங்கே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்பது அவர்கள் மனதளவில் தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களே அல்ல ஒழிய அங்கே சரீரத்திலே அந்த வாழ்க்கையை அவர்களால் கொண்டு வர இயலவில்லை என்பதாக இருக்கிறது. சரீரத்திலே அவர்கள் பாடுபட்டு ஜீவனை பலியாக கொடுக்கக்கூடிய இடத்திலே அவர்களுடைய வாழ்க்கை இல்லை. அவர்களுடைய நீதியும் அவர்களுடைய சத்தியமும் நம்முடைய நீதிக்கும் நம்முடைய சத்தியத்துக்கும் வித்தியாசத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய நீதியும் அவர்களுடைய சத்தியமும் என்பது கிறிஸ்துவை அவர்கள் பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நம்முடைய நீதி, நம்முடைய சத்தியம் என்பது கிறிஸ்து நமக்காக வந்து அந்த நீதியை நிறைவேற்றி அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினதினாலே இந்த நீதியையும் இந்த சத்தியத்தையும் நாம் அடைந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த அபிஷேகத்தின் நிறைவினாலே அவன் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு அவனாலே மகிமைப்படும்படியாக அவன் அங்கே கிரியை நடப்பிக்கத்தக்கதாக தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான்.
பழைய ஏற்பாட்டிலே அந்த அபிஷேகத்தின் நிறைவு இல்லாததினாலே அவர்கள் பெரிய காரியங்களை செய்தாலும் தங்கள் ஜீவன் என்ற இடத்திலே தங்கள் ஜீவனை வைக்க முடியாதவர்களாக தான் இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். எலியா எலிசா எவ்வளவு பெரிய காரியங்களை நடப்பித்தார்கள். அங்கே பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒருமிக்க அவன் வெட்டி போட்டானே. அதெல்லாம் நடத்தினாலும் ஒரு ஸ்திரீ அவனை வெட்டி போடுவேன் என்று சொன்ன இடத்திலே தன் ஜீவனுக்கு பயந்து அவன் ஓடி போய் சூரியச்செடியின் கீழே இருந்து, நான் என் பிதாக்களை காட்டிலும் நீதிமான் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் போதும் என்ற இடத்திலே அங்க எலியா அங்க பயந்து விட்டாரே. அதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு பெரிய கிரியைகளை நடப்பித்தாலும் கூட அவர்கள் ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலே இல்லை. இந்த நீதியும் இந்த நியாயமும் நம்முடைய இந்த நீதியும் இந்த சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலும் நாம் ஜீவனை நாம் அர்ப்பணிக்கக்கூடிய இடத்திலும் நம்மை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இதற்கென்று நமக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்தினால்தான் தாவீது கிரியை நடப்பித்தான் என்றாலும் அதை காட்டு தாவீது ஒருவன் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நீ அந்த பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதேயும் என்று 50ஆம் சங்கீதத்திலே 51ஆம் சங்கீதத்திலே பாடக்கூடிய இடத்திலே அவர் வருகிறார். அந்த புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம அந்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை மாம்சத்திலே நாம் பெறக்கூடாது என்பதாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நாம் மாம்சத்திலே பெறக்கூடாது. இந்த அபிஷேகம் அவர்களுக்கு எழுத்தின்படி ஊற்றப்பட்டாலும் கூட அது ஆரோனின் தலையின் மேல் ஊற்றப்பட்டு அது அவன் தாடியின் வழியாக அவனுடைய வஸ்திரத்தின் மேல் வழிந்தோடக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எழுத்தின்படி செய்த அபிஷேகமே மாம்சத்திலே பெறக்கூடாததாக இருந்தது. நாம் தேவன் அளிக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தை மாம்சத்திலே நாம் பெறக்கூடாது. பெற்றால் துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் வீணாய் போகும். புதிய ரசத்தை பழைய துருத்தியிலே ஊற்றக்கூடாது. ஊற்றினால் துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓமைகளாக தான் இயேசு கிறிஸ்து பேசினார். அந்த அபிஷேகம் கொடுக்கப்படும்படியாக நமக்கு ஒரு புதிய இருதயத்தை, ஒரு சுத்த இருதயத்தை, ஒரு நவமான இருதயத்தை தேவன் நமக்கு தருகிறார் என்பதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை தங்க செய்யும் என்று சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி ஒரு நவமான இருதயத்தை எனக்கு சிருஷ்டிக்கிறேன் என்றும், அங்கே சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டபடி ஒரு சுத்தமான பாஷையை எனக்கு தருகிறீர் என்பதாகவும் இருக்கிறது. நம்முடைய இருதயமும் நம் வாயும் நம்முடைய நீதியையும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில யோபு சாட்சியாக சொல்லுகிறார், என் வாய் என் இருதயத்துக்கு ஒத்து இருக்கிறது, என் வாய் என் இருதயத்தின் காரியங்களை வசனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது என்பதாக இருக்கிறது. நம்முடைய இருதயமும் நம்முடைய வாயும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே நமக்கு ஒரு நவமான ஒரு இருதயத்தையும் ஒரு நவமான பாஷையும் தரும்படியாக அவருடைய அபிஷேகம் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இங்கே இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டு அவருடைய ஆலோசனைக்காரராகிய பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு அவருடைய நியாயாதிபதிகளாகிய அவருடைய அப்போஸ்தலரை ஊழியர்களை கொண்டு அவர் ஆளுகை செய்யக்கூடிய இடத்திலே நம்முடைய நீதிபுரமும் நம்முடைய சத்திய நகரமும் அது வித்தியாசமாகவே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நீதிபுரத்தையும் சத்திய நகரத்தையும் காட்டிலும் நம்முடைய நீதிபுரமும் நம்முடைய சத்திய நகரமும் மேலானதாக இருப்பதற்கு காரணம் என்ன? கிறிஸ்து அந்த நீதியை நிறைவேற்றி அந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அவர் வலது வாரிசத்திலிருந்து அளவில்லாத அபிஷேகத்தை நமக்காக தந்தருளுகிறது தான் இந்த நீதிபுரம், இந்த சத்திய நகரம் நமது விசேஷித்தமாக காணப்படுகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசா 1500 வருடம் இல்லாத ஒரு நீதிபுரம், ஒரு சத்திய நகரம் என்ற அனுபவத்தை அவர்கள் இழந்து போன அந்த அனுபவத்தை அங்கு 2500 வருடம் இல்லாத அந்த சத்திய நகரம் நீதிபுரம் என்ற அனுபவத்தை 4000 வருடமும் அவர்கள் அதை அடைந்து கொள்ள முடியவில்லை. ஆதாம் இழந்து போன அந்த அனுபவத்தை அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதாக இருக்கிறது. அவர்கள் அந்த நீதியை முழுவதுமாக இழந்து முழுவதும் நியாய தீர்ப்புக்குள் போகாதபடிக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அது உபாத்தியன் மூலமாக அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்.
அவர்கள் காக்கப்படும்படியாக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஆதாம் இழந்த அந்த நீதிபுரம் சத்தியநகரம் என்ற அனுபவத்தை, ஆதாம் இழந்த அந்த அழிவில்லாத நித்திய ஜீவன் என்ற அனுபவத்தை, ஆதாம் இழந்த அந்த சுதந்திரத்தை, அந்த ஆளுகையை நமக்கு மீட்டு தரும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நீதியையும் அந்த சத்தியத்தையும் அவர் நடந்து அவர் வெளிப்படுத்தி நமக்கு அந்த அனுபவத்தை தரும்படியாக அவர் மரித்து உயிர்த்து வலது பாரிசத்துக்கு போயிருக்கிறார். இயேசுவானவர் வலது பாரிசத்துக்கு போனதுனாலே நாம் இந்த நீதிபுரமாக, இந்த சத்திய நகரமாக மாறுகிறோம். பழைய ஏற்பாட்டின் நீதிபுரத்துக்கும் இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நீதிபுரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்திய நகரத்துக்கும் நம்முடைய சத்திய நகரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் சத்திய நகரம் என்பது, நீதிபுரம் என்பது நம்முடைய சத்திய நகரத்திலிருந்தும் நீதிபுரத்திலிருந்தும் எப்படி வேறுபடுகிறது என்றால், பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் பழிவாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்கள் ஜீவனுக்காக பழிவாங்கக்கூடிய இடத்திலும் தங்கள் ஜீவனுக்காக பயப்படக்கூடிய இடத்திலும் தான் அவர்களுடைய நீதியும் அவருடைய சத்தியமும் இருந்தது. அவர்கள் பலியாக்கப்பட முடியவில்லை, தங்களை காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்க அவர்களால் முடியவில்லை என்பதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபேலுடைய நீதி என்ன? ஆபேலை குறித்து எபிரேய நிருபக்காரர் 11ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே அவனை நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறார். வாசிங்க, எபிரேய நிருபக்காரர் 11ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சியும் பெற்றார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் 4000 வருட காலத்திலே அவர்கள் நீதியை நிறைவேற்றினார்கள், சத்தியத்தை பேசினார்கள். அவருடைய சத்தியம் என்ன, அவருடைய நீதி என்ன? அவர்கள் பலி செலுத்தினார்கள், அந்த நீதியின்படி நடக்க பிரயத்தனப்பட்டார்கள். ஆனால் அவருடைய சத்தியம் என்ன? அவன் மரித்தும் பேசுகிறான் என்பது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனங்களிலே சத்தியமும் 10ஆம் வசனத்திலே சத்தியமும் நீதியுள்ள ஆண்டவரே, எங்களுடைய ரத்தத்துக்காக எப்பொழுது பழி வாங்குவீர் என்பதுதான் அவருடைய நீதியாக இருக்கிறது. வாசிங்களே, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர். நியாய தீர்ப்பு செய்யும், பழிவாங்கும் என்பதுதான் அவர்களுடைய சத்தியமாக இருக்கிறது. அவருடைய நீதியும் அவருடைய சத்தியம் எப்படி வெளிப்படுகிறது? அவருடைய சத்தியம் பழிவாங்கும் என்றுதான் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அங்கே ஆபேல் கொல்லப்பட்ட உடனே பழிவாங்கும் என்கிறார். அங்கே எலியா இயேசபேல் தன் ஜீவனை எடுத்து விடுவாள் என்ற உடனே அவன் ஓடிப்போய், நான் என் பிதாக்களை காட்டிலும் நீதிமான் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்ற இடத்திலே ஜீவனுக்கு மரணத்துக்கு பயப்படக்கூடிய இடத்திலும் மரணத்துக்கு பழிவாங்கக்கூடிய இடத்திலும் தான் அவர்களுடைய சத்தியமும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவர்? முழு இஸ்ரவேலுக்கு அஞ்சாதபடிக்கு அவர்கள் எப்படி பேசினார், எவ்வளவு கடுமையாக பேசினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் சிறைச்சாலையில இருக்கும்போது அசைந்து விட்டார். நீர்தானா இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்ற கேள்வி எழும்பிவிட்டது. ஆனால் நம்முடைய சத்திய நகரம், நம்முடைய நீதிபுரம், நம்முடைய சத்திய நகரம் என்பது அசைவில்லாததாக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதிகளை நிறைவேற்றி அந்த நீதிக்கு நம்மை சுதந்திரராக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் ஜீவனை அவர்கள் வைத்து ஓட முடியவில்லை, ஆனால் நாம் ஜீவன் வைத்து ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவனை நாம் கொடுக்கும்படியாகவும் நாம் ஜீவனை நாம் அங்கே பலியாக காணிக்கையாக கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த அபிஷேகத்துக்கும் இந்த அபிஷேகத்துக்குமான வித்தியாசம். அந்த அபிஷேகமே அவன் தலையின் மேல் ஊற்றப்பட்டு தாடியிலே வழிந்து அவன் வஸ்திரத்தின் மேல் வழியக்கூடியதாக இருக்கிறது. அது மாம்சத்திலே ஊற்றல் ஆகாது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகம் நாம் மாம்சத்திலே இந்த பரிசுத்த ஆவியை பெறக்கூடாது. நம் மாம்சத்திலே பெற்றால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடிய இடத்திலும் நாம் சுயாதீன சித்தத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்திலும் அதை இழந்து போகக்கூடிய இடத்திலும் இருக்கிறோம்.
சவுலுடைய வாழ்க்கையில அவன் அபிஷேகத்தை இழந்தது காரணம் என்ன? சுயாதீன சித்தம், கீழ்ப்படியாமை, அங்கே பொருளாசையின் மேல் பறந்தான் என்பதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துள்ளோம். இவையெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இவைகளிலே நாம் அபிஷேகத்தை பெற்றால் நாம் அபிஷேகத்தை நம்முடைய ஸ்தானத்தை இழந்து போவோம் என்பதற்கு சவுல் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆனால் தாவீதின் அபிஷேகம் எப்படி? அவருக்கு சித்தமானதை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறான். அவருக்கு எனக்கு சித்தமானதை செய்வான் என்ற இடத்திலே தேவனும் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை செய்வான் என்ற சாட்சி பெற்றிருக்கிறான். தாவீதின் குமாரன் அதை முழுவதும் நிறைவேற்றி நம்முடைய ஜீவியத்திலே அந்த நீதிபுரத்தையும் அந்த சத்திய நகரத்தையும் நிலையாக கொண்டு வரும்படியாக இருக்கிறார். அந்த அந்த தலையின் மேல் ஊற்றப்பட்டு தாடியிலே வலியக்கூடியது என்பது மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஜீவனை கொடுப்பது என்பது தோல் உரிக்கக்கூடிய அனுபவம். தன் ஜீவனை அடிக்கப்படும் ஆடு போல அவர் ஒப்பு கொடுத்தார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே மயிர் கத்திரிக்க முன்பாக வாய்ப்பேசாத ஆட்டை போலவும் தன்னை பலியாக கொண்டு போகக்கூடிய இடத்திலே வாய்ப்பேசாத அனுபவத்திலும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து இந்த நீதியையும் இந்த சத்தியத்தையும் நீங்களும் நானும் அடைந்து கொள்ளும்படியாக அவர் முழுவதும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார் என்பதாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வோம். அழகு, பூரண அழகுள்ளவர் அவர் நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லை என்ற இடத்திலே அவருடைய அழகை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்ட நாம் அவருடைய நீதியையும் அவருடைய சத்தியத்தையும் அடைந்து கொள்ளும்படியாக நாம் பூமிக்குரிய அழகை அல்ல, பூமிக்குரிய இடத்திலே நாம் அழகை இழக்கக்கூடிய இடத்திலும் நம்முடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலும் நம்முடைய ஜீவனை நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள. அதுக்குதான் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு. என்னுடைய நசரேயர் அங்கே மலையிலும் சுத்தம், பாலிலும் வெண்மை, அங்கு இந்திர நீலத்திலும் மேனி, பவளத்திலும் சிகப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. புலம்பல் 4:7 என்னுடைய நசரேயர் மலையிலும் சுத்தம், பாலிலும் வெண்மை, அங்கே பவளத்திலும் சிகப்பு, இந்திர நீலத்திலும் மேனி என்று சொல்லப்பட்டது. கிறிஸ்துவின் பரிபூரணம். வாசிங்க. அவருடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், உறைந்த மலையை காட்டிலும் சுத்தம், பரிசுத்தத்தின் பூரணம். பாலை பார்க்கிலும் வெண்மையும், பாலை காட்டிலும் வெண்மை, பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், பவளத்தை காட்டிலும் சிவப்பு, இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார். இந்திர நீலத்தை காட்டிலும் மேனி என்பது விசுவாசம், பரிசுத்தம், தேவசித்தம். அங்கே விசுவாசம், பரிசுத்தம், தேவசித்தம், அன்பு என்ற நான்கிலும் கிறிஸ்து பூரணரானது போல நாம் பூரணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இடத்திலே இந்த அழகுக்கு காரணம் அவர்கள் அழகை இழந்தார். அவர் தம்முடைய அழகை இழந்தார், தம்முடைய ஜீவனை இழந்தார் என்ற இடத்திலே அழகு, அந்த முடி மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆடு என்பது அது அழகை இழப்பது மாத்திரம் அல்ல, அது தன்னுடைய சுகத்தையும் இழக்கிறது. கம்ஃபர்ட், தன்னுடைய சுகத்தையும் அது இழக்கிறது, தன் ஜீவனை இழக்கிறது. கிறிஸ்து நமக்காக அழகை இழந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தது மாத்திரமல்ல, தன் ஜீவனை இழந்து இவ்வளவு பெரிய ஒரு நீதிக்கும் சத்தியத்துக்கும் பாத்திரவான்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஜீவனுக்கு பயந்தது போல நாம் ஜீவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவர்களுடைய சத்தியம் பழிவாங்கும் என்று இருந்தது போல இல்லை. நம்முடைய சத்தியம் என்பது மன்னியும் என்பதாக இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவர் ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானவைகளை பேசக்கூடிய ரத்தத்தினிடத்துக்கு வந்திருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்கே வந்திருக்கிறோம்? ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானவைகளை பேசக்கூடிய ரத்தத்தினிடத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதாக அழைக்கப்படும். அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களை முற்றுமுடிய ரட்சிக்கக்கூடிய இடத்திலே அவர் வலது பாரிசத்துக்கு போயிருக்கிறார். அவர் அங்கே மரணத்தை ருசி பார்த்து, நாம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தது மாத்திரமல்ல, அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தை பரிகரித்து இப்பொழுது வலது பாரிசத்துக்கு போயிருக்கிறார். எதுக்கு வலது பாரிசத்துக்கு போயிருக்கிறார்? அங்கு வலது பாரிசத்தில் இருந்து நமக்கு அளவில்லாத அபிஷேகத்தை அவர் பொழுந்தருளும்படியாக,
நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசும்படியாக தம்முடைய ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றினதுக்கு அடையாளமாக அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் பாவம் செய்யாதபடிக்கு அவர் வலது பாரிசத்திலே இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் என்று எழுதப்பட்டது. அவன் பாவம் செய்ய முடியாது, கூடாது. பாவத்தின் வல்லமை அவனை நெருக்கினாலும் கிறிஸ்துவின் வல்லமை அவனுக்குள்ளே அதை பலன் செய்யக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தின் வல்லமை அவனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நாம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வலது பாரிசத்துக்கு போயிருக்கிறார். மரணத்தை அவர் ருசி பார்த்ததினாலே மரணத்தை நாம் ஜெயிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரணத்துக்கு அஞ்சினது போல நாம் அஞ்சக்கூடிய இடத்துல இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயத்தை கொடுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவினாலே நாம் ஜெயம் பெற்று இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு நீதியும் பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை காட்டிலும் நம்முடைய நீதியும் நம்முடைய சத்தியமும் வெளியேற பெற்றது என்ற இடத்திலே அது இயேசு கிறிஸ்துவின் நாளே நாம் தேவ நீதிக்கும் தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கும் நாம் சுதந்திரவாளிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சினது போல நாம் மரணத்தை கண்டு அஞ்சுகிறது இல்லை. அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்து பாதாளத்துக்கு போனார்கள். ஆனால் நாம் மரித்து பாதாளத்துக்கு போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து பாதாளத்தின் வல்லமையும் மரணத்தின் வல்லமையும் ஜெயித்திருக்கிறதுனாலே நாம் மரித்து அவரிடத்தில் போகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:7 நாம் இப்பொழுதே அவரோட கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதுகிறார். எபேசியர் 2:7 வாசி. எபேசியர் 2:7 அவரோட நாம் உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே அவரோட நாம் உட்காரவும் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார் என்று எழுதுகிறார். பிலிப்பியர் 3:21 அந்த வல்லமையினாலே நம் சாவுக்கினமான நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் இருக்கிறார். வாசிங்க 21. தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்ற நம்பிக்கை. இதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய நீதி, இதுதான் நம்முடைய சத்தியம் வெளிப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டின் நீதியை காட்டிலும் அது பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தை காட்டிலும் மேன்மையான நீதியும் சத்தியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டின் நீதி, புதிய ஏற்பாட்டின் சத்தியம் என்பது நம்மை நித்தியமாக தேவனோடு இருக்கும்படியாக நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. இப்பொழுது நாம் சரீரத்தில் தான் பூமியில இருக்கிறோம். நாம் அவரோட உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோட உன்னதங்களிலே நம்மை உட்கார செய்திருக்கிறார் என்று எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அவர் வரும் பொழுது நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். யோவான் அப்போஸ்தலன் அதை எழுதும் பொழுது சொல்லுகிறார், சகோதரரே, இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருப்போம் நித்தியத்திலே என்று நாம் அறியோம். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் வருகிறாரே, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் காணப்படுவோம் என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த முழு நீதியையும் நிறைவேற்றி நம்மை நீதிக்கு நீதிபரமாகவும் சத்திய நகரமாகவும் மாற்றும்படியாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட நீதி என்பது அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் நீதியை காட்டிலும் மேலானது. அது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களின் சத்தியத்தை காட்டிலும் மேலானது. அவர்களுடைய நீதி அவர்கள் முழுவதுமாக அடைந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய சத்தியம் பழிவாங்கும் என்பதாக இருக்கிறது. நம்முடைய நீதி அவர் முழுவதும் அதை நிறைவேற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்திலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்திலிருந்து பொழுதருள பரிசுத்த ஆவியினாலே நாம் சரீரத்திலே மரணத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். இந்த நீதிக்கும் இந்த சத்தியத்துக்கு உடையவராக நம்முடைய வாழ்க்கையிலே மரணமோ வியாதியோ சாபமோ உலகமோ நம்மை மேற்கொள்ள முடியாது
முடியாது என்ற இடத்திலே வலது பாரிசத்திலே அவர் நமக்காக ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வலது பாரிசத்திலிருந்து அவர் அளவில்லாத அபிஷேகத்தை நமக்கு பொழிந்தருளி இருக்கிறார். இந்த சரீரத்திலே நாம் மரணத்தை ஜெயிக்கும்படியாக, வியாதியை ஜெயிக்கும்படியாக, உலகத்தை ஜெயிக்கும்படியாக, பிசாசை ஜெயிக்கும்படியாக, பாவத்தை ஜெயிக்கும்படியாக நமக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுத்த இருதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு நிலைவரமான ஆவியை நமக்கு தந்தருளி இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தது போல நாம் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்பது தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதினதாக இருக்கிறது. இதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கினாலே சத்துருக்களாய் இருந்த நம்மை பரிசுத்தர், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நீதி, இந்த சத்தியம் என்ற இடத்திலே நமக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டதினாலே நாம் அங்கே சத்துருக்களாக இருந்த நம்மை ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம், ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, ஒளியுள்ள பரிசுவான சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பின் குமாரனின் ராஜ்யத்திலே நாம் கொண்டு வரப்பட்டது நோக்கமே இதுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சுத்த இருதயத்தை இந்த வருடத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிலைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நீதியும் நம்முடைய சத்தியமும் அது மேலானதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டின் நீதியின் சத்தியத்தை காட்டிலும் இந்த புதிய ஏற்பாட்டின் நீதியின் சத்தியம் என்பது மேலானது என்பது கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்து அந்த நீதியை நிறைவேற்றி இருக்கிறார். கிறிஸ்து அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நமக்கு தந்ததினாலே அந்த நீதி, அந்த சத்தியத்தை நாம் அடைந்து கொள்ள போகிறோம். இது நாம் நித்தியத்திலே அடைந்து கொள்ள போகிற நீதிபுரமும் சத்திய நகரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நாம் நித்தியத்திலே அடைந்து கொள்ள போகிற நீதிபுரம் சத்திய நகரம் என்பது அது வாசல்கள் இல்லாத நகரம், அது இரவில்லாத நகரம். அந்த வாசல்கள் இருக்கிறது, கதவு இல்லை. அங்கே வாசல்கள் அங்கே இருக்கிறது, கதவு இல்லை. கதவு இல்லை ஏனென்றால் அங்கே இருள் இல்லை, எப்பொழுதும் வெளிச்சமே. அங்கே சூரியன் சந்திரன் இல்லை. அங்கே ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு என்ற இடத்திலே நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசி 26ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்களிலே சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்கிறார். வாசல், அங்கே கதவு இல்லை, வாசல். இந்த வாசலை சுற்றிலும் அங்கு தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வாசல்கள் 12 வாசல்கள். புதிய எருசலேமுக்கு எத்தனை வாசல்கள்? 12 வாசல்கள் இருக்கிறது. இந்த வாசல்களை சுற்றிலும் தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வாசல்களின் முகப்பிலே 12 கோத்திரத்தினுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவதூதர்களை காட்டிலும், இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பிதா அங்கே அவர்களை காட்டிலும் மேலான நீதியையும் மேலான சத்தியத்தையும் நாம் ஜீவியத்திலே பெற்றிருந்தால்தான் இந்த வாசலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் என்பதாக இருக்கிறது. எபிரேய நிருபக்காரர் இதை குறித்து 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே எழுதும் பொழுது, அவர்கள் எல்லோரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. 12ஆம் அதிகாரத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளி விசுவாசத்தை துவக்குகிறோரும் முடிக்கிறோம் ஆகிய அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கிறோம் என்று சொல்லுகிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அவர்கள் சூழ்ந்துதான் இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் உள்ளே பிரவேசிக்க இயலாது. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாது என்ற மேன்மையான அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து, அது புதிய ஏற்பாட்டு நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்ற பரிபூர்ணமான அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால்தான் நித்தியத்தில் இருக்கக்கூடிய நீதிபுரத்துக்கும் சத்திய நகரத்துக்கும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஜீவனை கண்டு அஞ்சினார்கள். ஆனால் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அவர்கள் மேலான ரட்சிப்பை அவர்கள் நாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். ஸ்திரீகள் தங்களுடையவர்களை சாக கொடுத்து உயிரோட பெற்றுக் கொண்டார்கள். வேறு சிலர் மேன்மையான ரட்சிப்பு வருகிறது என்று நம்பி விசுவாசித்து அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எலியா எலிசா போன்றவர்கள் எலியா அங்கே ஜீவனுக்காக அஞ்சினாலும், இங்கே யோவான் ஜீவன் போகக்கூடிய இடத்துல நீர்தானா வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா என்று சொன்னாலும், அங்கே ஆபேல் பழிவாங்கும் என்று சொன்னாலும், அதை காட்டிலும் மேலான வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதா சகோதரர்களாக இருக்கிறார்கள். அனனியா, மிஷாவேல், அசரியா. அனனியா, மிஷாவேல், அசரியா போன்றவர்கள் அக்னிக்குள்ளாக போடப்பட்டாலும் கூட அவர்கள் அக்னியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். அங்கே தானியேலை சிங்க கேபிக்குள்ளாக போட்டாலும் கூட சிங்கத்தின் வாயை கட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் தங்கள் ஜீவனை எண்ணவில்லை. அந்நிய தேசத்திலும் கூட தேவனுக்கு பிரியமாக இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் உடையவர்களாக, நேச வைராக்கியத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இந்த அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் தீக்குள்ளே போடப்பட்டாலும் கூட தீயுடைய வாசனை அவர்கள் மேல் இல்லை. காரணம், தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளே இருந்தது. தேவனுடைய அன்பினாலே வைராக்கியம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ராஜாவின் கண்கள் திறக்கப்பட்டு அங்கு ராஜா தீக்குள்ளே பார்க்கிறார். தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவரை காண்கிறார். அப்படின்னா யாரு உள்ள வந்தது? உள்ளே வந்தது தேவனும் அல்ல, உள்ளே வந்தது குமாரனும் அல்ல. அப்படின்னா உள்ளே வந்தது பரிசுத்த ஆவியானவர். பிலிப்பியர்ல இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஒப்பானவர், சமமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அந்த பதவியை அவர் கொள்ளையாட விரும்பவில்லை என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 5, 6, 7, 8 வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறார். அங்க எபிரேயர் நிருபக்காரர் அவர் தேவனுடைய 7ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர் என்று பரிசுத்த ஆவியானவரை சொல்லுகிறார். தேவனுக்கு சமமானவர் என்றால் கிறிஸ்து, தேவகுமாரனுக்கு சமமானவர் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவினாலே அவர்கள் அக்கினியை, அங்கே அன்பின் வைராக்கியத்தினாலே அந்த அக்கினியின் உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள். அக்கினிக்குள்ளே போடப்பட்ட பின்பு அவர்கள் அக்கினியை பார்க்கவில்லை, அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். சிங்க கெபிக்குள்ளே போட்ட பின்பு அவர்கள் அவன் சிங்கத்தை பார்க்கவில்லை, தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஜீவனை காட்டிலும் மேலானது என்பது அன்பு தான். அன்பு உன்னத பாட்டிலே அன்பு அங்கே மரணத்தை காட்டிலும் வலியது, பாதாளத்தை காட்டிலும் கொடியது என்று சொல்லப்பட்டது. அது அன்பை காட்டிலும் வலியது, பாதாளத்தை காட்டிலும் கொடியது. இந்த அன்பின் நிறைவினாலே நம்முடைய இருதயத்தை தேவன் நிரப்பி இருக்கிறார். ஒரு சுத்த இருதயத்தை நம்ம சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு நிலைவரமான ஆவியை நமக்குள்ளே பொழுந்தரில் இருக்கிறார். நம்முடைய வாய் அவருடைய சத்தியத்தை வசனிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். அதை நாம் மாம்சத்திலே இந்த அபிஷேகத்தை பெற்றால் நாம் ஜீவனுக்கு அஞ்சுவோம். தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய நீதிபரமாகவும் தேவனுடைய சத்திய நகரமாகவும் விளங்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவமோ, உலகமோ, மரணமோ, பிசாசோ, எந்த விதமான அந்தகார வல்லமையும் அது அங்கே மேற்கொள்ள முடியாது. அவன் தேவனுடைய வல்லமையினாலே மேற்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அதுக்கு அடையாளமாக இந்த யூதா சகோதரர்கள் அந்த அந்நிய தேசத்திலே தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்தார்கள். இப்படிப்பட்ட மேலான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தான் கிறிஸ்து இந்த நீதியை நிறைவேற்றி அவர் வலது பாரிசத்துக்கு போயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மரித்தவர்கள் கீழான பாதாளத்துக்கு போனார்கள். அங்கே நீதி இல்லாதவர்கள். நீதியுள்ள நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் மேலான பாதாளத்தில் இருந்தார்கள். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்து. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்து இறங்கக்கூடிய அனுபவத்தில் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காக மரித்து உயிர்த்து பரமேறினதினாலே நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் கீழாக பாதாளத்துக்கு போகக்கூடிய அனுபவம் அல்ல, மேலாக பரதீசுக்கு போகக்கூடிய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையை பலத்திலிருந்து வலது பாரசத்திலிருந்து நமக்கு தந்தரினாலே நாம் மரணத்தை, வியாதியை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறதுனாலே நம்முடைய சாவுக்கினமான சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது என்று சொல்லப்பட்டது.
இதற்காக நாம் ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவர்கள் ஒருவரும் பிரிக்க முடியாது. தேவன் முன்குறித்தவர்களுக்கு எதிராக இருப்பவன் யார்? தேவன் முன்குறித்தவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் முன்குறித்த நம்மை நியாயம் தீர்க்கிறவன் யார்? தேவன் முன்குறித்த நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், கிறிஸ்துவே வலது பாரசத்தில் இருக்கிறார். அடிக்கப்படும் ஆடுகளை போல நாம் எண்ணப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அதுக்கு பின்பாகவும் பட்டியல் நீளுகிறது. நிழல் காரியங்களோ, வருங்காரியங்களோ, தேவதூதர்களோ, வேற எந்த சிருஷ்டியோ இந்த அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது என்று அறுதியிட்டு சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய இந்த புதிய ஒரு சுத்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிலவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஜீவனை எண்ணாதபடிக்கு நம் ஜீவனை கொடுத்து இந்த பூமியிலே ஜீவனை ஒப்பு கொடுத்து ஓடுபடியாக கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற இடத்துல இருக்கிறது. அவர்கள் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் எப்படி ஓடினார்கள், முன்னோடிகள் என்பதில் நமக்கு அச்சடையாளமாக நமக்கு முன்பாக இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நீதிபுரம், நம்முடைய சத்திய நகரம், அது ஏதேன் தோட்டத்தில் இருந்த நீதிபுரம் அவன் இழந்து போனானே. ஏதேன் தோட்டத்திலே அவன் இழந்து போன சத்திய நகரத்தை கிறிஸ்து நமக்காக மீட்டுக் கொடுத்திருக்கிறார். முந்தின மனிதன் மண்ணிலிருந்து உண்டான மண்ணானவன், பிந்தின மனிதன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். நம்முடைய கர்த்தர் முந்தின மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு மீட்டு தரும்படியாக இருக்கிறார். முந்தின மனிதன் இழந்து போன அந்த சத்திய நகரத்தையும், முந்தின மனிதன் இழந்து போன அந்த நீதிபுரத்தையும் அவர் நமக்கு மீட்டு தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டு ஒரு சுத்த இருதயம் நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு ஒரு நிலைவரமான ஆவி நமக்குள்ளே தரப்பட்டிருக்க காரணம் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த உபதேசங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்து நமக்கு அளித்த நீதிபுரமாக சத்திய நகரமாக நாம் மாறுவோம். நித்தியத்தில் இருக்கக்கூடிய நீதிபுரம் சத்திய நகரம் என்ற இடத்துக்கு உள்ளே பிரவேசிக்கும்படியாக இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுவான்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அவர்கள் சுற்றிதான் இருக்கிறார்கள். தேவதூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்றுதான் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். நாம் அவர்களை அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். அன்பினாலே நிரப்பப்பட்டு நம்முடைய இருதயம், அவர் நம்முடைய வாய் அவரை வசனிக்கக்கூடிய இடத்துல, அவருடைய சத்தியத்தை வசனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. தேவன் தம்முடைய அன்பை தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. தாவீது சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா உண்மையில் வாஞ்சியா இருக்கிறது. 42ஆம் சங்கீதத்தில் 63 என் மாம்சமும் கூட உண்மையில் வாஞ்சையா இருக்கிறது என்ற இடத்திலே நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறதுனாலே நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதுமாக அவருடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்தை கொண்டு, அவருடைய ஆவியை கொண்டு மீட்கப்பட்ட நாம் அவருடைய வல்லமையினாலே காக்கப்பட்டு அந்த சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக நாம் இருக்கிறோம் என்பதாக இருக்கிறது. அவருடைய வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறதுனாலே பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்ற இடத்திலே அந்த அபிஷேகத்தின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறார். இதற்காக தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்துகிறார். நமக்கு விரோதமாக ஒருவரை இருக்க முடியாது. நம்மை ஒருவரை குற்றச்சாட்ட முடியாது. நம்ம ஒருவரும் நியாயம் தீர்க்க முடியாது. நம்மை ஒருவரும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்ற இடத்திலே இந்த வசனங்கள் நமக்கு உறுதியாக இருக்கிறது. இந்த நாளிலே சொல்லப்பட்ட இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும், நிழல் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் தேவ தூதர்களானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற இடத்திலே கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக இந்த வருடத்திலே நமக்கு, இந்த நாளிலே நமக்கு ஒரு புதிய இருதயத்தை, ஒரு நிலவரமான ஆவியை, அவரை எப்பொழுதும் துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு உதடுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நான் அசுத்த உதடு உள்ளவன் என்று அங்கே ஏசாயா சொன்னதிலே அவர் அக்கினி தழலை கொண்டு அவனுடைய வாயை சுத்தப்படுத்துகிறார்.
எரேமியாவை 1 அதிகாரத்தின் 9 வசனத்திலே நீ சிறு பிள்ளையாக எண்ண வேண்டாம் என்ற இடத்திலே அவனுடைய வாசையை அங்கே மாற்றுகிறார். அவனை தீர்க்கதரிசியாக முன்குறித்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தேவன் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு நம்ம ஒருவரும் பிரிக்க முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறார். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்ட நம்முடைய ஜீவியத்திலே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும், இந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றும் பலன் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த சத்தியத்துக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் நீதிபுரமாக சத்திய நகரமாக விளங்குவோம். நாம் புதிய ஏற்பாட்டு நீதிபுரமாகவும் சத்திய நகரமாகவும் விளங்குவோம். நாம் நிச்சயத்தில் இருக்கக்கூடிய நீதிபுரத்துக்கும் சத்திய நகரத்துக்கும் உரியவர்களாக நாம் மாறுவோம். அதற்காகவே அளவில்லாத அபிஷேகத்தை அவர் தந்திருக்கிறார். அவர் முடிவில்லாதவராக இருக்கிறது போல நாம் அவரோடே நிச்சயமாய் வாழும்படியாக அளவில்லாத அபிஷேகத்தை அவர் வலது பாரசத்திலிருந்து நமக்கு தருகிறார். அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின் மாறாத ஆசாரியராக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நாம் முற்றுமுடிய ரட்சிக்கப்பட அவர் ஆதாரமாக இருக்கிறார் என்று 7:25 எபிரேய நிருபக்காரர் சொல்கிறார். இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த கால வேளையிலே இந்த சத்தியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே பலன் தரும்படியாக அபிஷேகத்தின் நிறைவினாலே நாம் நிரப்பப்படுவோம். சோதரம் 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 சோதரம்.